காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்தக் கோரி சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. காட்சிகளை பார்க்கலாம். நூற்றுக்கணக்கான வருடங்களா அவங்களுக்கு ஆதாரமா இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள்ல அழிக்கிறாங்க. இத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க ரொம்ப திட்டவட்டமா தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு காசா பஞ்ச பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. பஞ்ச பகுதினா 5ல் ஒருத்தர் பசியால சாகிறதும் 5ல் ஒரு குழந்தை மால்நரிஷ் எந்த ஊட்டச்சத்தும் இல்லாமல் இருக்கிறதும் தான் பஞ்சத்துக்கான அடையாளமா சொல்லுவாங்க. யுஎன் அப்படி அறிவிச்சிருக்காங்க. எல்லா உதவிகளும் வெளியே இருக்கு, காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க. இந்த திட்டமிட்ட படுகொலையை, இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. அண்ட் இப்படி ஒரு கூட்டமைப்புல இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறது என்னுடைய கடமையாவும் என்னுடைய உரிமையாவும் நான் நினைக்கிறேன். மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல ஒன்று திரண்டு இதை வலியுறுத்தணும். இப்ப சத்யராஜ் சார் சொன்னாங்க, இதனால மாற்றம் ஏற்படுமா? மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடந்துராது. ஆனால் நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்றதுன்றது நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில நாம பாலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்கள் கூட நிக்கிறோன்றதை தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். அண்ட் இது போல தொடர்ந்து நாம நம்முடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. தோழர் வெற்றிமாறன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஐயா ஜவாஹருல்லா. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை நிறுத்தக் கோரி சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் இயக்குநர் வெற்றிமாறன் முன்னதாக பேசியதை நாம் பார்த்தோம். கொலைக்கார இஸ்ரேலே, அமெரிக்காவே காசா மீதான போரை நிறுத்து என்று நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலே மாபெரும் பேரணியை தொடர்ந்து இந்த கண்டன உரைகளை ஆற்றியிருக்கின்ற திரைப்பட கலைஞர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் அமைப்புகளின் தலைவர்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகிறேன். காசாவிலே குண்டுமலையை எதிர்நோக்கி இஸ்ரேல் என்ற பயங்கரவாத நாடு, அந்த நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவை எதிர்த்து பாலஸ்தீன மக்கள் துணிந்து நிற்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நாம் இங்கே கடும் மழை பொழிந்தாலும் இந்த கூட்டம் முடியும் வரை நிற்போம் என்ற உறுதியை முதலிலே எடுக்க வேண்டும். அன்பார்ந்த சொந்தங்களே, ஏராளமாக பேச வேண்டியது இருக்கின்றது. ஆனால் நேரம் குறுகியதாக இருக்கின்றது. ஐநாவினுடைய மனித உரிமை விசாரணை குழு தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது. 1948 இனி இது போன்று ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய இன அழிப்புகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக விதிக்கப்பட்ட 5 வழிமுறைகளிலே 4 வழிமுறைகள் பாலஸ்தீனத்திலே இஸ்ரேல் நடத்தி வருகிறது என்று அந்த ஐநாவினுடைய விசாரணை ஆணையம் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே தான் 2 நாட்களுக்கு முன்னால் இஸ்ரேலுக்கு சென்ற அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அங்கு நின்று கொண்டு தாங்கள் பிறந்த பூமியை, வாழ்ந்த பூமியை, உருவாக்கிய அந்த பாலஸ்தீன பூமியை இழந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன மக்களை பார்த்து பார்பாரிக் அனிமல்ஸ் என்று சொல்லி இருக்கின்றான். காட்டுமிராண்டி விலங்குகள் என்று சொல்லி இருக்கிறான். We declare from this platform, America, you are the barbaric animal of the world. இந்த மேடையில் இருந்து பிரகடனப்படுத்துகின்றோம்.
மனித இனத்தினுடைய அனைத்து பண்புகளையும் இழந்து கொத்து கொத்தாக பாலஸ்தீன மக்களை கொன்று குவிக்கக்கூடிய அமெரிக்காவே, நீந்தான் காட்டு மிராண்டி விலங்கு. அந்த விலங்கை அழிக்கக்கூடிய ஒழிக்கக்கூடிய ஒரு நாள் வரும். அதற்கு அடையாளமாகத்தான் இங்கே வெறும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, Palestine is not a question of simply Muslims. முஸ்லிம்களுடைய அரபுகளுடைய பிரச்சனைகள் அல்ல, மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்ற அனைவர்களுடைய பிரச்சனை என்பதை எடுத்து காட்டக்கூடிய வகையிலே பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு உலகுக்கு பிரகடனப்படுத்தியிருக்கிறது. பெரியார் எழுந்து நிற்கிறார். பெரியாருடைய இந்த தடி அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தையும் இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தையும் நிச்சயம் வெட்டி சாய்க்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.